நமஸ்தே. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 6 அதாவது கிரேட் 6 சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற பால் ராம் கதா அப்படின்ற புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் அத்தியாய படிக்க போறோம். ஓகேவா? அவத்புரி மே ராம். அவத்புரின்றது அயோத்தியா, அததான் இங்க அவத்புரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவத்புரி மே ராம் சாப்டர்ல இதுல யாரை பத்தி சொல்லிருக்காங்கன்னா அயோத்தியாவை பத்தி, அப்புறம் அயோத்தியால ராம் பிறந்தது, இதெல்லாம் பத்தி தான் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். அவத்புரி மே ராம். अयोध्या सरयू नदी के किनारे एक सुंदर नगर था. அயோத்தியா சரயு நதி அப்படிங்கிற நதியோட பேங்க்ல, அதாவது இதுல கினாரேன இருக்குது. ரொம்ப அழகான ஒரு நகரம். ஏ கோஷல் ராஜ்ய கி ராஜதானி தி. இது கோஷல் அப்படின்ற ராஜ்யத்தோட தலைநகரம். इसकी इमारतें भव्य थी. இதோட பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே டெக்கரேட்டிவா அழகா இருக்கும். इसकी सड़कें चौड़ी व सुंदर बाग बगीचे. இதோட ரோட்ஸ், சடக்குனா ரோட்ஸ், இதோட ரோட்ஸ்லாம் ரொம்ப அகலமான ரோட்ஸ். அப்புறம் இதோட பாக் பகீச்சே அப்படின்னா கார்டன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். யஹா கோய் துக் யா விபன்னதா நஹி. இங்க எந்த விதமான துயரமோ இல்ல வறுமையோ எதுவுமே இந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு கிடையாது. தஷ்ரத் யஹா கே ராஜா தே. தஷ்ரத் இங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. மகாராஜா பேரு தஷ்ரத். ये महाराज अज के पुत्र तथा महाराज रघु के उत्तराधिकारी थे. இவர் யாருன்னா மகாராஜ் அஜோட மகன், அப்புறம் மகாராஜ் ரகுவோட உத்தராதிகாரினா வாரிசு. ரகு குலம்னு சொல்லுவாங்க. ராமர் பிறந்த குலத்தை ரகு குலம் சொல்லுவாங்க. அந்த குலத்தோட ஒரு வாரிசு தான் தசரத் மகாராஜா. दशरथ राजा न्यायप्रिय सदाचारी मर्यादाओं का पालन करने वाला शासक. தசரத மன்னன் ஒரு நீதியான நல்லொழுக்கமுள்ள ஆட்சியாளர். அவர் விதிகளை பின்பற்றுவர். उनके पास सभी प्रकार का सुख था. அவர் அவர்கிட்ட எல்லா விதமான சுகங்களும் இருந்தது. उन्हें एक ही दुख था कि उनके कोई संतान नहीं थी. அவருக்கு ஒரே ஒரு துயரம் தான் இருந்துச்சு. அது என்னன்னா அவருக்கு குழந்தைகளே இல்ல. சந்தான் அப்படின்னா குழந்தைகள். அதை தவிர அவருக்கு வேற எந்த ஒரு குறையுமே அவருக்கு கிடையாது, தசரத மகாராஜாவுக்கு. சரியா? उन्होंने अपने उत्तराधिकारों की चिंता के संबंध में मुनि वशिष्ठ से चर्चा की. இத பத்தி அவரு முனி வசிஷ்ட கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. எனக்கு வாரிசுகளே இல்ல அப்படிங்கறத பத்தி அவர் முனி வசிஷ்ட கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. उन्होंने महाराज दशरथ को पुत्रोष्टि यज्ञ करने की सलाह दी. அவர் நீங்க புத்ரோஷ்டி யக்ய அப்படின்ற ஒரு யாகத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியா கொடுக்கிறாரு. யார் இந்த ஐடியாவை கொடுத்தது? முனி வசிஷ்ட நம்ம தசரத் மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக புத்ரோஷ்டி யக்ய பண்ண சொல்லி ஐடியா கொடுக்கிறார். யக்ய தபஸ்வி ரிஷ்யஸ்ருங் கி தேக்ரேக் மே ஹுவா. இந்த யாகத்தை யார் நடத்தி வச்சாங்கன்னா ரிஷ்யஸ்ருங் அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த யாகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்தி கொடுக்கிறாரு தசரத் மகாராஜாவுக்கு. अग्नि देवता ने महाराज दशरथ को आशीर्वाद दिया. அப்போ அந்த யாகத்துல சந்தோஷம் அடைஞ்ச அக்னி தேவதை அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தினால தீனோ ராணியா புத்திரவதி ஹுயி. 3 ராணிகளுக்கும் குழந்தைகள் பிறக்கிறாங்க. யார் யாருக்கு யார் பிறந்தாங்கன்றத இப்ப பாக்குறோம். बड़ी रानी कौशल्या ने चैत्र नवमी के दिन राम को. बड़ी रानी कौशल्या பெரிய மகாராணி கௌசல்யா சித்திரை மாசம் நவமி தினத்துல ராம பெற்றாங்க. मंजली रानी सुमित्रा ने 2 पुत्रों लक्ष्मण तथा शत्रुघ्न को. நடுவார இருக்கிற ராணி, அதாவது மிடில் ராணி, அவங்க அதுதான் மஞ்சளின்னு சொல்லுவோம். இரண்டாவது ராணி சுமித்ரா, அவங்க 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க பேர் லக்ஷ்மண், சத்ருகன். மூணாவது ராணி சோட்டி ராணி, இளைய ராணி கைகேயி ने भरत को जन्म दिया. அவங்க பரதனை பெற்றெடுக்கிறாங்க. ராஜ்மஹல் में खुशी छा गई.
ஃபுல்லா ராஜ்மஹல் ஃபுல்லாவே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா அங்க இருந்த ஒரே ஒரு துயரமும் இப்ப அவங்களுக்கு யாருக்குமே இல்ல. ஏன்னா ஒரே ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருந்தது, குழந்தைகள் இல்லைன்றது. இப்ப அந்த கஷ்டமும் நீங்கிட்டதுனால ஃபுல்லா அந்த பேலஸே எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. चारों राजकुमार धीरे धीरे बड़े हुए। चारों अत्यंत सुंदर थे तथा उनमें आपस में बहुत प्रेम था. चारों ராஜ்குமார் धीरे धीरे बड़े हुए. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாங்க. 4 பேருமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க பாக்குறதுக்கு. அவங்களுக்கு இடையில வந்து ரொம்ப அழகான அன்பு இருந்தது. எல்லாருமே 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. उन्होंने कुशल और अपनी विद्या में दक्ष गुरुजनों से ज्ञान अर्जित किया तथा शस्त्र विद्या सीखी. அப்போ அவங்களோட படிக்கிற காலங்கள் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 5-6 வயசான உடனே அவங்கள வந்து ரொம்ப திறமையான ஒரு நல்ல அறிவுள்ள குருக்கள் கிட்ட அவங்கள வந்து சேர்த்தாங்க படிக்கிறதுக்காக. அப்போ வந்து உன்ஹோனே குஷல் और अपनी विद्या में दक्ष, குஷல்னா திறமையானவர்கள், தன்னுடைய கலைகள்ல மிகவும் தேர்ந்த குருமார்கள் கிட்ட அவங்களுக்கு வந்து ஞானம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. கல்வி பெற்றார்கள். राजा दशरथ को राम सबसे प्रिय थे क्योंकि उनमें विवेक, शालीनता और न्यायप्रियता थी. இந்த 4 பேர்ல ராஜா தசரத்துக்கு வந்து ராம் வந்து ரொம்ப பிரியமானவரா இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப விவேகமா இருந்தாரு, அதே சமயம் ரொம்ப டீசன்ஸ் கண்ணியமானவரா இருந்தாரு. அதே மாதிரி இவருக்கு எப்படி நியாயம்னா ரொம்ப பிரியமோ அதே மாதிரி இவரும் நியாயப்பிரியரா இருந்தாரு. சோ இவர்கிட்ட இருந்த எல்லா குவாலிட்டிஸும் ராம் கிட்டயும் இருந்ததுனால ராம வந்து தசரத் மகாராஜாவுக்கு இந்த 4 பேரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜ்குமார் பி விவாஹ் யோக்ய ஹோகயே. இப்ப எல்லா ராஜ்குமாரும் அவங்களோட கல்யாண வயசை எட்டிட்டாங்க. ராஜா தசரத் பி अपनी संतानों के लिए सुयोग्य बहुएं चाहते थे. அவர் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இவங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிற நல்ல மனைவிகள் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ராஜா தசரத். एक दिन जब राजकुमारों के विवाह के बारे में मंत्रणा चल रही थी. அப்போ வந்து ஒரு நாள் வந்து இவங்க வந்து அரசபையில நம்மளோட ராஜகுமாரர்களுக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? மகரிஷி விஸ்வாமித்ர வஹா பதாரே. அப்படி அவங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் போது மகரிஷி விஸ்வாமித்ர வந்து அங்க வராரு, கோர்ட்டுக்குள்ள வராரு. दशरथ ने उन्हें ऊंचा आसन दिया और उनके आने का कारण पूछा. தசரதர் வந்து அவருக்கு வந்து ஒரு உயரமான ஆசனம் கொடுத்து சீட் கொடுத்து அதுல உட்கார வச்சுட்டு அவர் எதுக்காக வந்தாரு அப்படின்ற காரணத்தை பத்தி விசாரிக்கிறாரு. उन्होंने राजा दशरथ से कहा कि मैं सिद्धि के लिए यज्ञ कर रहा हूं. அவர் வந்து ராஜா தசரத் கிட்ட சொல்றாரு, நான் சித்தி அடைகிறதுக்காக ஒரு யஜ்ய பண்ணிட்டு இருக்கேன், யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். उस यज्ञ में राक्षस आकर बाधा डाल रहे हैं. அந்த யஜ்யத்துல வந்து ராட்சசர்கள்லாம் வந்து எப்ப பாரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. उन राक्षसों को आपका ज्येष्ठ पुत्र राम मार सकता है. அந்த ராட்சசர்களை உங்களோட முதல் தலை புதல்வன் ராமன் தான் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. इसलिए यज्ञ की रक्षा के लिए अपने ज्येष्ठ पुत्र ना एल्डेस्ट सन, फर्स्ट सन, ओकेवा, ज्येष्ठ पुत्र राम को मुझे दे दें ताकि यज्ञ पूरा हो सके. இதனால நீங்க வந்து என்னோட யஜ்ய, அதாவது யஜ்யனா என்னது, யாகத்தை வந்து காப்பாத்துறதுக்காக என் கூட உங்களோட முதல் மகனை வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ரர் ஹெல்ப் கேக்குறாரு தசரத் கிட்ட. राजा दशरथ ने कहा, मेरा राम तो अभी 16 वर्ष का ही है, वह राक्षसों से कैसे लड़ेगा. அவர் வந்து ராம் மேல ரொம்ப பிரியமா இருக்கார் இல்லையா, அதனால அவர் வந்து ராம விட்டு விலகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்ல. அதே சமயம் அவர் நினைக்கிறாரு ராம் வந்து இப்பதான் வந்து 16 வயசு ஆகுது, அதனால அவரை வந்து அந்த மாதிரி கடினமான ஒரு வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ராஜா தசரத் வந்து சொல்றாரு, மேரா ராம் தோ அபி 16 वर्ष का है, என்னோட ராம் வந்து இப்பதான் 16 வயசு ஆகுது. वह राक्षसों से कैसे लड़ेगा, அவன் எப்படி வந்து ராட்சசர்கள் கூட எல்லாம் சண்டை போட முடியும் அப்படின்னு கேக்குறாரு. वह अपने प्रिय पुत्र राम को अपने से दूर नहीं भेजना चाहते थे. அவர் வந்து தன்னோட பிரியமான மகனை வந்து தன்னை விட்டு தூரமா அனுப்புறதுக்கு ரெடி இல்ல அவரு. ஓகேவா?
ऋषि ने दशरथ से कहा कि वे रघुकुल की रीति तोड़ रहे हैं. அதனால விஸ்வாமித்திரர் இப்ப கோவம் ஆயிட்டாரு. அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து ரகுகுலத்தோட ரூல்ஸையே வந்து நீங்க பிரேக் பண்றீங்க. ஏன்னா ரகுகுலத்துல யாரு வந்து என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க வந்து நான் வந்து கேட்கறத செய்யறேன் அப்படின்னு எனக்கு வந்து வாக்கு கொடுத்தீங்க. ஆனா இப்ப நான் கேட்கறத கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை மீறுறீங்க. நீங்க வந்து ரகுகுலத்துல எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்றாரு. வச்சன் தேக்கர் பீச்சே ஹட் ரஹே ஹே, யூ கேவ் மீ ப்ராமிஸ். நீங்க வந்து எனக்கு என்ன பண்ணீங்க, வாக்கு கொடுத்தீங்க, ஆனா இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. ஏ குல்கே வினாஷ் கா சூச்சக் ஹே, இது வந்து உங்களோட குலத்தையே அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ऐसा होता देख मुनि वशिष्ठ आगे आए. முனி வசிஷ்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா முனி வசிஷ்ட் வந்து இப்ப முன்னாடி வராரு. उन्होंने कहा महर्षि विश्वामित्र सिद्ध पुरुष है. महर्षि विश्वामित्र வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கிரேட் பர்சன். அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர். उनके गुप्त विद्याओं के जानकार हैं. அவர் வந்து अनेक गुप्त विद्याओं का जानकार है. அவருக்கு வந்து நிறைய என்ன தெரியும், நிறைய ரகசியமான கலைகள் அவருக்கு தெரியும். ராம் பி உன்சே அநேக் வித்யாயை சீக் சக்கேங்கே. இப்ப நீங்க வந்து ராம வந்து அவர் கூட அனுப்பிச்சீங்கன்னா அவரும் அந்த நிறைய கலைகள் எல்லாம் கத்துக்க முடியும், அந்த படிப்பெல்லாம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தசரத் கிட்ட. दशरथ ने दुखी मन से ये बात स्वीकार कर ली, परंतु उन्होंने राम के साथ लक्ष्मण को भी ले जाने का आग्रह किया. ஒரு ஓகே, அவர் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அவருக்கு ராம அனுப்புறதுக்கு. ஆனாலும் சரி, ஏன்னா நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம், என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லிட்டேன், அதனால அனுப்பிடலாம். அதே மாதிரி அவர் கூட போகும்போது ராமும் நிறைய கத்துக்க முடியும், அவருக்கும் லாபம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்த்து அவர் வந்து கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து ஒத்துக்கிறாரு. ஆனா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ராம் கூட லக்ஷ்மணும் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் கிட்ட அவர் கேட்டுக்கிறாரு. நீங்க வந்து லக்ஷ்மணையும் கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. विश्वामित्र ने दशरथ की बात को मान लिया. विश्वामित्र அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு அவரு. दशरथ ने राम लक्ष्मण को दरबार में बुलाकर अपने निर्णय के बारे में बताया. அதுக்கப்புறமா தான் ராம் லக்ஷ்மண கூப்பிடுறாங்க. ராம் லக்ஷ்மண் கிட்ட யாரும் கேட்கல, இவங்க வந்து இப்பதான் சொல்ல போறாங்க, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் விஸ்வாமித்திர கூட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தசரத் வந்து சொல்றாரு. दोनों भाइयों ने आदर सहित सिर झुका दिया. 2 பேரும் உடனே இமீடியட்டா என்ன பண்ணாங்க, சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க, நாங்க போறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. दोनों राजकुमार बिना देर किए महर्षि के साथ बिहड़ जंगलों के ओर चल पड़े. 2 பேரும் டைம் வேஸ்ட் பண்ணாம பினா தேர் கியே, கொஞ்சம் கூட லேட் பண்ணாம மகரிஷி கூட அந்த ரொம்ப பிஹர்ட் ஜங்கல்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது ரொம்ப அடர்த்தியான ஃபாரஸ்ட்ல அவங்க வந்து 2 பேரும் போக ஆரம்பிச்சாங்க. யார் கூட போறாங்க, விஸ்வாமித்ர கூட. விஸ்வாமித்ர ஆகே ஆகே, விஸ்வாமித்ர முன்னாடி போறாரு. ராம் और लक्ष्मण धनुष संभाले और तरकश बांधे पीछे चल रहे हैं. அவரை 2 பேரும் ஃபாலோ பண்றாங்க. எப்படி ஃபாலோ பண்றாங்க, அவங்க கையில என்ன இருக்கு, வில் அம்போட அவங்க 2 பேரும் விஸ்வாமித்திரர் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நம்மளோட முதல் அத்தியாயம் அவத்புரி மேராம் முடிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா சில ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கு, அதோட மீனிங்ஸ் மட்டும் நான் இங்க கொடுத்திருக்கேன். தர்ஷனீய அப்படின்னா பார்க்க தகுந்தது, ரொம்ப வந்து அழகா இருக்கிறத வந்து தர்ஷனீயன்னு சொல்லுவாங்க. விலக்ஷன் அற்புதம், ஓகேவா. சரோவர்னா குலம், சம்பன்னனா செல்வந்தர், ரொம்ப வெல்த்தான பர்சன். விபன்னதானா வறுமை, புவர். பாராங்கத்னா திறமையானவர். வியோகனா பிரிவு. சன்யாசூன்யனா மயக்கம். உங்களுக்கு இந்த அத்தியாயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வாட்டி அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிச்சு பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும். தன்யவாத்.